உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். உயர் பதவிகளில் நேரடி நியமனம் தொடர்பான விளம்பரத்தை ரத்து செய்ய கோரி மத்திய பணியாளர் தேர்வாணைய தலைவருக்கு மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, முழு விவரங்கள் என்ன? அதாவது இந்த மத்திய அரசின் பல்வேறு பணியிடங்களுக்கு லேட்டரல் என்ட்ரி என்கிற அந்த நடைமுறையின் மூலம் பணி அமர்த்துவதற்கான அந்த அறிவிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியது நமக்கெல்லாம் நன்கு நினைவிருக்கும். இன்று காலை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இது சமூக நீதிக்கு எதிரானது என. இந்த நிலையில்தான் இந்த லேட்டரல் என்ட்ரி தொடர்பான அந்த விளம்பரத்தை ரத்து செய்யுமாறு மத்திய பணியாளர் நலத்துறை யுபிஎஸ்சி என்று அழைக்கப்படுகின்ற மத்திய பணியாளர் நலத்துறைக்கு பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியிருக்கிறார். எனவே இந்த லேட்டரல் என்ட்ரி மூலம் நியமிக்கக்கூடிய நியமனம் என்பது ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு எதிர்கட்சிகள் மட்டுமின்றி பாஜகவின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகளை கூட எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. குறிப்பாக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சியும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இது சமூக நீதிக்கு எதிரானது, அதே போல இடஒதுக்கீடு இதில் பின்பற்றப்படாது என்று கூறப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூட பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில்தான் இந்த விளம்பரத்தை ரத்து செய்யுமாறு தற்போது யுபிஎஸ்சி சேர்மன் அவர்களுக்கு பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியிருக்கிறார். இதன் பின்னணி என்ன என்று பார்த்தோம்னால், அண்மையில் யுபிஎஸ்சி ஒரு விளம்பர அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதாவது மத்திய அரசில் இணை செயலாளர், இயக்குனர், துணை செயலாளர் என மத்திய அரசின் 24 அமைச்சகங்களில் 45 மூத்த அதிகாரி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இவர்கள் லேட்டரல் என்ட்ரி மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த லேட்டரல் என்ட்ரி முறை பல ஆண்டுகளாக மத்திய அரசில் வழக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த அனைத்து பணியிடங்களும் முடிவெடுக்கும் நிலையில் உள்ள தலைமை பொறுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த லேட்டரல் என்ட்ரி முறையிலான பணி என்பதால் இடஒதுக்கீடு எதுவும் பின்பற்றப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது சமூக நீதிக்கு எதிரான செயல் என பல்வேறு கட்சிகளும் விமர்சனம் செய்திருந்த நிலையில்தான் தற்போது இந்த விளம்பரத்தை ரத்து செய்வதற்கான அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.